கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரி டேஸ்டியான புளியோதரை எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கலாம். இது ஒரு டைம் வறுத்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 months வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெந்தயம் ரொம்ப எடுத்தீங்கன்னா கசப்பாக இருக்கும். 1 அல்லது எப்போதும் 2 ஸ்பூன் எடுத்தால் போதுமானது. இப்போ நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தை போட்டதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, எல்லாம் கறிகிறோம். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து இதே கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன். அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் மிளகு வறுப்பட்டு தெரியாது, ஒரு 2 minutes மட்டும் வறுத்தாலே போதும். அது உங்களுக்கு நீங்கள் வறுக்கையிலே தெரியும், நெறிய ஏறும். இந்த மிளகோட ஸ்மெல் நல்லா வரும். அப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வரமிளகா நான் ஒரு 10 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மிளகா நிறைய சேர்த்தா தான் கொஞ்சம் காரம் கிடைக்கும். கொஞ்சம் நாள் வச்சுருக்கப்போ காரத்தோட அளவு கம்மியாயிரும். இப்போ நிறைய மிளகா சேர்த்திங்கன்னா அந்த காரம் அப்படியே இருக்கும். ஒரு 10 மிளகா போல் வறுத்து அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சையாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் வறுக்கிறதுக்கு. காஞ்ச கருவேப்பிலை சீக்கிரம் வறுபட்டுரும். இப்போ இதெல்லாம் வறுத்து அதையும் அதே பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். கோயிலெல்லாம் கருப்பு எள்ளு சேர்த்து தான் புளியோதரை பேஸ்ட் கொடுப்பாங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளும் 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வறுத்துட்டு, எள்ளு போட்டு வறுக்கும் போது அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இல்லை அடுப்பை கூட ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டுலேயே நல்லா வறுபட்டுடும். இப்போ இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து ஒரு கனெக்டில் வச்சுருவோம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா 6 months வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே 1 ஸ்பூன் நிலக்கடலை, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, இதெல்லாம் போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 6 பட்டை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து தண்ணி வற்றணும். இந்த ஸ்டேஜ் வரையில் நம்ம அடிச்சு வச்சுருக்கோம்ல, ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை போட்டு 2 minutesலேயே நல்லா கட்டி தருமா. இந்த அளவுக்கு கட்டி ஆகினதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். நான் ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சைட் டிஷ்ஷாக எக்கு ஆம்லேட்டு, சிப்ஸு, இந்த மாதிரி காம்பினேஷன் சூப்பராக. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.